ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆவியானவரின் ஏவுதல். நியாயாதிபதிகள் 13:25 சொல்கிறது, அவன், அதாவது சிம்சோன், சோராவுக்கும் எஸ்தவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியான விசேஷ பாத்திரமாக கர்த்தர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். சிம்சோன் அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் எண்ணாமல் அசதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஆவியானவர் பேசாமல் இராமல் அவனை ஏவத் துவக்கினார். கர்த்தருக்காக பராக்கிரமம் செய்யும்படி இன்றைக்கும் நம்மை ஆவியானவர் ஏவிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவருடைய ஏவுதலை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14. கர்த்தருடைய ஆவியானவர் என் வாழ்க்கையிலே அதிகமாய் கொடுக்கிற ஒன்று விசுவாசிகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் தரும் ஜெப ஏவுதலாகும். சிலருடைய முகத்தை மனக்கண்கள் முன்பாக கொண்டு வருவார். சிலருடைய பெயர்களை ஞாபகப்படுத்துவார். ஜெபிக்கும்படி தூண்டிவிடுவார். அந்த ஏவுதலின் ஜெப பாரமும் ஆத்தும பாரமும் உண்டாகும். அப்பொழுது ஏற்ற வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும்படியான மன்றாட்டின் ஆவியையும் தந்தருளுவார். சில விசுவாசிகள் சபைகளிலே தேவ ஆவியானுடைய ஏவுதலினால் வல்லமையாய் ஜெபிக்கும் போது முழு சபையும் ஆவியினாலே நிரப்பப்படுகிறதை பார்த்திருக்கிறேன். தேவனுடைய அபிஷேகம் அனைத்து விசுவாசிகளையும் நிரம்பி வழியச் செய்யும். அப்படியே சூழ்நிலைக்கு ஏற்ற சரியான பாடல்களை பாடும்படியாகவும் ஆவியானவர் ஏவுதல் தருவார். அந்த பாடல்கள் நமக்கு மட்டுமல்ல, முழு சபைக்கும் பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக மாறிவிடும். அப்படியே நாம் ஏறெடுக்கும் ஜெபங்களும் பாடும் பாடல்களும் கொடுக்கும் தேவ செய்திகளும் ஆவியானுடைய ஏவுதலின்படி அமைந்திருக்குமானால் அதிலே நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆத்தும அறுவடை இருக்கும். பெரிய பலனையும் நாம் எதிர்பார்க்கலாம். ஆவியானவரின் ஏவுதலின்படி நடக்க நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு. எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தை ஆவியானவரோடு இணைத்து அவர் சித்தம் என்ன, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை மிகுந்த ஜாக்கிரதையுடன் நாம் கவனிக்க வேண்டும். அதற்கு ஆவிக்குரிய நுண்ணுணர்வு மிகவும் அவசியம். சில வேளைகளில் புதிய ஆத்துமாக்களை சந்திக்கும்படி ஏவுதல் தருவார். மருத்துவமனைக்கு சென்று வியாதியஸ்தர்களோடு பேசும்படி ஏவுதல் தருவார். தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு பேசும்போது உடனடியாக கீழ்ப்படியுங்கள். அவ்வாறு கீழ்ப்படிந்தால் மென்மேலும் தேவ ரகசியங்களை தந்து உங்களை வழிநடத்துவார். கீழ்ப்படியாமல் இருந்துவிட்டால் அவர் தொடர்ந்து உங்களை ஏவுவதையும் நிறுத்திவிடுவார். இன்றைய நினைவிற்கு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19-20 எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இன்றைய வேத வாசிப்பு காலை நெகேமியா 7, 8 மற்றும்
9 அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறபடி அவருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.